11 போர் வாகனங்கள், 4 ட்ரோன்கள், 50க்கும் அதிகமான சிப்பாய்கள் என காசா சிட்டியிலே ஆக்கிரமிப்பு படைகளிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும், பலஸ்தீனிய போராளிகளின் மூசாவின் கோல் தாக்குதல்களினால் காசா சிட்டியில் சிக்கித் தவிக்கும் ஆக்கிரமிப்பு படைகளும், மிகப்பெரிய போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ரஷ்யா, ஈரான், சீனா மற்றும் வடகொரியா கூட்டணியும், நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும், விரைவில் ஆரம்பிக்கப்பட போகும் ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட மிகப்பெரிய போரும், வெஸ்ட் பேங்கின் கல்கிலியா பிரதேசத்திலே தலையில் சுடப்பட்ட ஆக்கிரமிப்பு சிப்பாயும், காசாவிலே ஹமாஸினுடைய ரதாயி படைப்பிரிவு களமிறக்கியிருக்கக்கூடிய பொட் அமைப்புகளும், தெரித்து ஓடும் ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும், யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும், ட்ரம்பின் காசா திட்டம் தொடர்பாக நெட்டன்யாகுவும் ஹமாஸினுடைய தலைவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும், கான் யூனிஸ் பிரதேசத்தில் 8 பலஸ்தீனிய போராளிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட வீரியமான தாக்குதல்களும், இவை தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய காணொளிகளும், 2 இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பாக அல் கஸாம் படையினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளும், நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிக்கப் போகின்றோம், காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றோம் என பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து பல மாதங்களுக்கு முன்பே வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதற்கமைவாக நியூயார்க் நகரிலே விசேட மாநாடு ஒன்றையும் நிகழ்த்தியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான முன்மொழிவுகளையும், காசாவின் எதிர்காலம் தொடர்பான முன்மொழிவுகளையும் பிரான்ஸ் முன்வைத்திருந்தது. மேலும் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான நிபந்தனைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதே நேரம் இவர்களுடைய வேலை திட்டங்கள் அனைத்தும் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் அல்ல. காசாவிலே ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் முழுமையாக நிராயுதபாணியாக்கி, காசாவின் நிர்வாகத்திலே அரபு கூட்டுப்படைகளை களமிறக்கி, ஒட்டுமொத்த காசாவையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மறைமுகமான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவே இவர்கள் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தையும் மேற்கொண்டுள்ளார்கள். இவை தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் பலஸ்தீனிய தேசத்திற்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என பல ஊடகங்கள் போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அடிமை அரபுகளுடைய, துரோகிகளுடைய, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுடைய வேலை திட்டங்கள் அனைத்தும் சூழ்ச்சி திட்டங்கள் தான் என்பதனை அதிகமானோர் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். மேலும் தற்போது ஐநாவின் பொதுச்சபையை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் காசா தொடர்பாக முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கான முழுமையான ஆதரவை அடிமை அரபுகளும் துரோகிகளும் முழுமையாக வழங்கியுள்ளார்கள். மேலும் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான குறித்த திட்டத்தின் மூலமாகவே பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்றும், காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த முடியும் என்றும், இந்த திட்டமே சிறந்த விளைவுகளையும் தாக்கத்தினையும் ஏற்படுத்தும் என்றும், பலஸ்தீனிய மக்களை பாதுகாக்கும் என்றும் அடிமை அரபுகளும் துரோகிகளும் தற்போது பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா தொடர்பான திட்டங்களும் ஒப்பந்தங்களும் இறுதி கட்டத்தினை அடைந்துள்ளன. மத்திய கிழக்கின் மகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு உண்மையான வாய்ப்பு ஒன்று கிடைக்க பெற்றுள்ளது. முதல் தடவையாக குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக நேர்மறையான பதில்கள் கிடைக்க பெற்றுள்ளன. நாங்கள் இதனை நிச்சயமாக வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது இவ்வளவு நாளாக காசாவின் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் வேறாகவும், காசா தொடர்பான ட்ரம்பினுடைய எதிர்கால திட்டம் வேறாகவுமே பேசப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான எதிர்கால திட்டத்தையும், காசாவின் யுத்த நிறுத்த முன்மொழிவுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய ஒப்பந்தமாகவே முன்வைத்துள்ளார்கள். மேலும் இந்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அடிமைகளும் துரோகிகளும் மத்தியஸ்தர்களும் தொடர்ச்சியான அழுத்தங்களை ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹொசாம் பத்ரான் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்கள் மூலமாக காசாவின் யுத்த நிறுத்தம் தொடர்பான எந்தவிதமான முன்மொழிவுகளும் எங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை. காசாவின் போர்க்களத்திலே எங்களுடைய கொள்கைகள் நிலையாகவே இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளில் தெளிவாக இருக்கின்றோம். இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸுக்கு எந்தவிதமான சிறப்பு கோரிக்கைகளும் இல்லை. நாங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய கோரிக்கைகளையே நிபந்தனைகள் முன்வைத்துள்ளோம். இந்த நிபந்தனைகளின் மூலமே பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். இதனை அனைத்து தரப்பினரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் காசாவிலே யுத்தத்தினை நிறுத்துவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக, சர்வதேச உத்தரவாதங்களுக்கு அமைவாக காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஹொசாம் பத்ரான் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெட்டன்யாஹூ நேற்றிரவு ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். நான் டொனால்ட் ட்ரம்பை கட்டுப்படுத்துவதாக அதிகளவான அமெரிக்கர்கள் நினைக்கின்றார்கள். உண்மையில் நான் டொனால்ட் ட்ரம்பை கட்டுப்படுத்தவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஜனாதிபதியாகவே செயற்படுகின்றார். மேலும் நாங்கள் அமெரிக்காவின் அரசியலில் அழுத்தங்களை செலுத்துவதில்லை. காசாவிலே போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஹமாஸ் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். ஹமாஸ் காசாவில் இருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும். அல்லது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் முழுமையாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும். இவ்வாறு ஹமாஸினுடைய தலைவர்கள் காசாவை விட்டு வெளியேறுவதற்கான சம்மதத்தினை வழங்கினால் நாங்களே அவர்களை பாதுகாப்பாக காசாவை விட்டு வெளியேற்றுவோம். காசாவிலே ஹமாஸினுடைய எதிர்காலம் முடிவுக்கு கொண்டு வரப்படாமல் இந்த போரை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. மேலும் ஹமாஸ் காசாவிலே புதிய போராளிகளை தொடர்ச்சியாக இணைத்து வருகின்றது. காசாவிலே இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி அவர்கள் புதிய போராளிகளை இணைத்து வருகின்றார்கள். ஹமாஸினுடைய தோல்வியே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை வலுப்படுத்தும். இதனையே எங்களுடைய அரபு சகாக்களும் விரும்புகின்றார்கள். ஹமாஸினுடைய தோல்வி நிச்சயமாக புதிய மத்திய கிழக்கை உருவாக்கும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா தொடர்பான ஒப்பந்தத்தினை நாங்கள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றோம். இந்த ஒப்பந்தம் ஒரு சிறப்பான ஒப்பந்தமாகவே அமைந்திருக்கும். இந்த ஒப்பந்தத்திலே இன்னும் சேர்க்க வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த ஒப்பந்தத்தினை நாங்கள் மேலும் முன்னேற்ற வேண்டும். நாளைய தினம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போடு நடைபெறுகின்ற கலந்துரையாடலின் போது இவை தொடர்பாக தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் என நெட்டன்யாஹூ ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதாவது இலங்கை நேரப்படி இன்றிரவு நெட்டன்யாஹூவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெறப் போகின்றன. இதன்போது ட்ரம்பினுடைய காசா தொடர்பான திட்டத்தினை முன்னேற்றுவதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இணைத்துக் கொள்வதற்கான நிபந்தனைகளை இணைப்பதற்காகவும் டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை முழுமையாக இஸ்ரேலோடு இணைத்து காசாவின் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளையே நெட்டன்யாஹூ மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய மத்திய வங்கி மற்றும் ஏனைய வர்த்தக வங்கிகள் மீதும் உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த உச்ச பொருளாதார தடைகள் ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. இருப்பினும் இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி இலக்குகளை அடைவதற்கு ஈரானிய தலைமைகள் தயாராகவே இருக்கின்றார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் பல விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உச்ச பொருளாதார தடைகளும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான பாதையை உருவாக்கியுள்ளது என அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தொடர்ச்சியாக புலம்பல்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஈரானுடனான அடுத்த போரானது நெருங்கி வருகின்றது. மேலும் ஈரானுடனான அடுத்த போரானது மிகவும் சிக்கலான போராகவும் கொடூரமான போராகவுமே அமைந்திருக்கும். முன்னைய போரை விட இந்த போரானது மிகப்பெரிய போராகவே அமைந்திருக்கும். தற்போது நாங்கள் ஈரானை ஒரு பொழுதும் குறைத்து மதிப்பிடவே கூடாது. ஈரான் அதனுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. மேலும் அடுத்த கட்ட போருக்கு முழுமையாக தயாராக இருக்கின்றது. நாங்கள் நினைப்பதை விட ஈரானிய ராஜ்யம் மிகவும் வலிமையாகவே இருக்கின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு கடந்த 5 நாட்களாக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஆயுத பரிமாற்றம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 5 நாட்களிலே அதிகளவான ரஷ்யாவின் சரக்கு விமானங்கள் ஈரானிலே களமிறங்கியுள்ளன. இன்றைய தினமும் ரஷ்யாவின் மிக முக்கியமான சரக்கு விமானங்கள் ஈரானில் களமிறங்கியுள்ளன. ஈரானுக்கு தேவையான அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் போர் விமானங்களையும் இன்னும் நவீன ஆயுதங்களையும் ரஷ்யா தொடர்ச்சியாக களமிறக்கி வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் ரொட்டே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நேட்டோ நாடுகளினுடைய வீடுகளின் வாசல்களில் போரை கொண்டு வருவதற்கு ஈரான், சீனா மற்றும் வடகொரியாவோடு ரஷ்யா அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. நாங்கள் தற்போது மிகப்பெரிய மோதலுக்கான காலப்பகுதியில் நிலை கொண்டிருக்கின்றோம். இந்த மோதலானது நாங்கள் தேடாத மோதலாகவே அமைந்துள்ளது. மேலும் இந்த மோதல்களை வெற்றி கொள்வதற்கு ஐரோப்பா அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து செயல்படும் என எதிரிகளுக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரம் ஈரான், ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவை பலவீனப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். உண்மையில் ரஷ்யா, ஈரான், சீனா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் நேட்டோவுக்கு எதிரான போரை விரும்பவில்லை. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தான் இந்த கூட்டணிக்கு எதிரான போரை விரும்புகின்றது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அத்தோடு இன்னும் சில நாட்களில் அல்லது இன்னும் சில வாரங்களில் ரஷ்யா உக்ரைன் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரானது ரஷ்யா மற்றும் நேட்டோவுக்கு இடையிலான மிகப்பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே
அதிகமாகவே இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட போரும் மிகப்பெரிய போராக உருவெடுக்கும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யா உக்ரைன் போரும் ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போரும் ஒரு கூட்டு போராக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ரஷ்யா, ஈரான், சீனா மற்றும் வடகொரியாவுக்கு எதிராக மிகப்பெரிய போரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதே நேரம் இந்த மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. இன்றைய தினம் அமெரிக்காவின் அதிகளவான டேங்கர் எரிபொருள் விமானங்களும் பிரித்தானியாவினுடைய டேங்கர் விமானங்களும் போர் விமானங்களும் அத்திலாந்திக் கடல் பிரதேசத்தினை கடந்து ஐரோப்பாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஈரானும் அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்செச்சரிக்கையில் வைத்திருப்பதாக இன்று மாலை ஈரானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. எனவே அனைத்து திட்டங்களும் ஒரு மிகப்பெரிய போரை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் நேற்று மாலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று நேற்றிரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிளஸ்டர் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் டெல் அவீவினுடைய தெற்கு பிரதேசத்திலே சிறிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை வெஸ்ட் பேங்கினுடைய கல்கிலியா பிரதேசத்திலே பலஸ்தீனிய நபர் ஒருவர் குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 சிப்பாய்களை இலக்கு வைத்து வாகனத்தை வேகமாக செலுத்தியுள்ளார். வாகனத்தின் மூலமாக இந்த சிப்பாய்கள் மீது மோதுவதற்காகவே இவ்வாறு செயற்பட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த பலஸ்தீனிய நபரை தடுத்து நிறுத்துவதற்காக ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். இருப்பினும் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் தவறுதலாக அருகாமையில் இருக்கக்கூடிய 2 சிப்பாய்கள் மீதே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதிலே ஒரு சிப்பாய் தலையில் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவர் கொல்லப்பட்டுள்ளார். இன்னும் ஒரு சிப்பாய் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். மேலும் பலஸ்தீனிய நபர் குறித்த வாகனத்தினால் அவர்களை மோதியுள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு படைப்பிரிவினர் களமிறங்கி பலஸ்தீனிய நபருக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே அவரும் கொல்லப்பட்டுள்ளார். அடுத்து காசாவிலே மொத்தமாக 48 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 20 பேர் மாத்திரமே உயிரோடு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு அல்கசாம் படைப்பிரிவினர் 2 பணைய கைதிகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா சிட்டியின் தால் ஹவா பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் குறித்த பிரதேசத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 இஸ்ரேலிய கைதிகளுடனான தொடர்புகளை நாங்கள் இழந்துவிட்டோம். அவர்கள் ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம். மேலும் ஆக்கிரமிப்பு ராணுவம் தால் ஹவா பிரதேசத்திலே 24 மணித்தியாலங்களுக்கு அதனுடைய வான்வழி தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். இதன் மூலமே இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளை எங்களுக்கு மீட்டெடுக்க முடியும். அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை உயிரோடு மீட்டெடுக்க முடியும். இதனால் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை குறித்த பிரதேசத்தில் நிறுத்த வேண்டும் என அல்கசாம் படையினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கினார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் தால் ஹவா பிரதேசத்திலே சில மணித்தியாலங்களுக்கு வான்வழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தியது. ஆனால் பணைய கைதிகளுடைய நிலைமைகள் தொடர்பாக அல்கசாம் படைப்பிரிவினர் இன்னும் எந்தவிதமான தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை. அடுத்து காசா சிட்டியிலே உளவாளிகளுடைய ஒத்துழைப்பாளர்களுடைய செயற்பாடுகளை 80% பலஸ்தீனிய போராளிகள் குறைத்து விட்டார்கள். ஹமாஸினுடைய ரதாயி படைப்பிரிவினுடைய செயற்பாடுகளுக்கு அமைவாகவே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஒத்துழைப்பாளர்களுடைய உளவாளிகளுடைய வேலை திட்டங்கள் அதிகளவாக முடக்கப்பட்டுள்ளன. அத்தோடு காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒத்துழைப்பாளர்களையும் உளவாளிகளையும் வேட்டையாடுவதற்காக பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு பலஸ்தீனிய போராளிகள் உளவாளிகள் மற்றும் ஒத்துழைப்பாளர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு பொட் ஒன்றை அமைத்தார்கள். பலஸ்தீனிய மக்கள் உளவாளிகள் தொடர்பான தகவல்களையும் ஒத்துழைப்பாளர்கள் தொடர்பான தகவல்களையும் இந்த பொட்டின் மூலமாக பகிர்ந்து கொள்ள முடியும். இதற்கமைவாகவே பலஸ்தீனிய போராளிகள் ஒத்துழைப்பாளர்களுடைய அதிகளவான தகவல்களையும் பெற்றுக் கொண்டார்கள். அதாவது பலஸ்தீனிய மக்களுடைய முழுமையான உதவியோடு பலஸ்தீனிய போராளிகள் இந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த செயற்பாட்டின் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் முழுமையான ஆதரவை பலஸ்தீனிய
பலஸ்தீனிய போராளிகளுக்கு வழங்கி வருகின்றார்கள் என்பதனையும் 23 மாத போருக்கு பிறகும் பலஸ்தீனிய மக்கள் பலஸ்தீனிய போராளிகளோடு உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதனையும் தெளிவுபடுத்துகின்றது. அத்தோடு நேற்றிரவும் காசா சிட்டியினுடைய கிழக்கு பிரதேசத்திலே 6 ஒத்துழைப்பாளர்களை பலஸ்தீனிய போராளிகள் தூக்கிலிட்டுள்ளார்கள். மேலும் காசா சிட்டியினுடைய தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் பிரதேசத்தில் 3 ஒத்துழைப்பாளர்களை தூக்கிலிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து காசா சிட்டியின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 15க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்கள் தெற்கு பிரதேசத்தை நோக்கி தெரித்து ஓடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் டசன் கணக்கான ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் சரணடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு அல்கசாம் படைப்பிரிவினர் கான் யூனிஸ் பிரதேசத்திலே மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். குறித்த காணொலியை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த தாக்குதலானது கடந்த மாதம் 20ஆம் தேதி கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வீரியமான தாக்குதலாகும். கிட்டத்தட்ட 8 பலஸ்தீனிய போராளிகள் நேரடியாக களமிறங்கி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய 20 சிப்பாய்களை சுற்றி வளைத்து 6 பலஸ்தீனிய போராளிகள் நேரடியாக களமிறங்கி துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் 2 பலஸ்தீனிய போராளிகள் RPG ஏவுகணைகள் மூலமாக குறித்த கட்டிடத்தினை இலக்கு வைத்து தூரத்திலிருந்தே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே அதிகளவான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு பலஸ்தீனிய போராளிகள் பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்கள் பலஸ்தீனிய போராளிகளுடைய அனைத்து திறன்களையும் வெளிப்படுத்துகின்றன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியினுடைய தென்மேற்கு பிரதேசமான தால் அல் ஹவா பிரதேசத்திலும் காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசமான ஷேக் ரத்வான் பிரதேசத்திலும் வடமேற்கு பிரதேசமான அல் ஷாதி முகாம் பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டுள்ளது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2, 3 ஆகிய பிரதேசங்களிலேயே தற்போது மோதல்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியினுடைய தெருக்களில் முன்னேறுவதற்காக ரோபோக்களையும் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட வாகனங்களையும் களமிறக்கி வருகின்றது. இதனால் குறித்த வீதிகளில் அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இது பலஸ்தீனிய போராளிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. இருப்பினும் இந்த சவால்களையும் தாண்டி பலஸ்தீனிய போராளிகள் புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்தி வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக காசா சிட்டியின் தென்மேற்கு பிரதேசமான தால் அல் ஹவா பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு படைகளை பொறிவைக்கப்பட்ட வீட்டை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். மேலும் ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த பொறிவைக்கப்பட்ட வீட்டை அடைந்ததும் அந்த பொறியை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று அல்கசாம் படைப்பிரிவினர் காசா சிட்டியின் சப்ரா சுற்றுப்புறத்தில் சக்தி வாய்ந்த கண்ணிவெடி பொறிகளை பயன்படுத்தி மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் அல்கசாம் படையினர் தூஃபா பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு சிப்பாயையும் சப்ரா சுற்றுப்புற பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இன்னும் ஒரு சிப்பாயையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல்கசாம் படையினர் தால் அல் ஹவா பிரதேசத்திலே முன்னேறி சென்று கொண்டிருந்த ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். குறித்த வாகனத்திற்கு அருகாமையில் சென்று இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று அல் குதுஸ் படைப்பிரிவினர் காசா சிட்டியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் அல் குதுஸ் படைப்பிரிவினர் தால் அல் ஹவா பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் தாக்கி பிராதியா வெடிகுண்டுகளை பயன்படுத்தியும் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று அல் அக்ஸா படையினரும் சலாதீன் படைப்பிரிவினரும் அபு அலி முஸ்தபா படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து ஷேக் ரத்வான் பிரதேசத்திலே சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள் சயிர் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல் அக்ஸா படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று இன்று காலை காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசத்திலே 3 சிக்கலான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டு பிணங்களை அள்ளிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் வெளியிடவில்லை. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 4 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள், 7 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள், 4 ட்ரோன்கள் மற்றும் 50க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.